நண்பா. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம். 2 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கலாம், அது கம்மியாக இருக்காது. கல்கத்தாலேருந்து வந்தீங்கன்னா நெல்லூர் ஒரு ரயில்வே பாலம் ஒன்று வரும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லோரும் நின்றுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம். ஒரு சில வண்டி அப்படி போக தொடங்கி நண்பா. அப்புறம் மாற்றி விட்டாங்க, ஸ்கூலில் நல்லா அப்படி மாற்றி விட்டாங்க. எல்லா வண்டியும் அந்த பக்கம் இருக்குது. 2 மணி நேரம் நின்றுட்டு இருக்கேன். 2 மணி நேரம் நெல்லூர் பாலத்தில். இது மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு வண்டி, முன்னாடி ஒரு வண்டி, இது ஆயிருக்கு போல இருக்கு. இந்த 2 வண்டிக்காக 2 வண்டி. இது முன்னாடி எதுவும் நிற்காதுன்னு தெரில. ஆனால் இங்கே வந்து இந்த 2 வண்டி இப்போ ஜாம் ஆகிடுச்சு. என்ன காரணம் தெரில. ஏதாவது பிரேக் டவுனாக இருக்கலாம், ஏதாச்சும் ஸ்பேர் எதனா ரிப்பேர் அப்படின்னு இருக்கலாம். 2 மணி நேரமாக வண்டி அப்படியே பிரேக் அடித்து ஆக்சிடென்ட் கிளச்சு கொடுத்து கற்பனை பண்ணி பாருங்கள். டிரைவருக்கு இது புரியும். நீங்கள் கார் ஓட்டுறது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது இன்னும் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பிஸியான வேலையில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி இது பண்ணும்போது இன்னும் கஷ்டமாக தெரியும். உங்களுக்கு ரொம்ப புரிய வரும். செட்டு சுண்ணாம்பாயாச்சு நண்பா. 2 மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இப்போ தான் வண்டியை மாற்றி விட தொடங்கியிருக்காங்க. அது தெரியுது உங்களுக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு அங்கே பாருங்கள். இப்போ அந்த பக்கம் வண்டியை விட்டாங்களா, இப்போ அந்த பக்கம் இதாகிட்டு பாருங்க. அந்த பக்கம் டிராஃபிக் அது கரெக்டாக போயிட்டுச்சு நண்பா. வண்டியை மாற்றி விட போய் அந்த பக்கம் இதாகிட்டு, அங்கே பாருங்க, அந்த பக்கம் டிராஃபிக் ஆகிட்டு. ஐயோ இல்லை நண்பா, லைனில் போனாலே போதும் நண்பா. ஒரு டிராஃபிக் ஆகிட்டுனா, அதாவது நின்றுக்கிட்டே இருக்கிறதா இல்லைன்னா லைட்டாக அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறதா, எது பெஸ்ட்டு? இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அங்கங்கே தூங்கி எந்திச்சு போயிட்டு வேகமாக ஓடுறது படுக்கிறது, அது நல்லதா? இல்லைன்னா அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறது நல்லதா? எவ்வளோ கதை, எவ்வளோ மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாலும் நம்மக்கிட்ட இன்னும் அந்த வரவே இல்லை. ஆக்சிடெண்ட் ஒரு 2-3 விஷயம் தான் நண்பா. இது டிராஃபிக் ஆகிறதுக்கு 2-3 விஷயம் தான். ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிறது, இன்னொன்று என்னாச்சும் இந்த ஃப்ளூட்டு, இது மாதிரி மொத்தமான இந்த வெள்ளப்பெருக்கு, அந்த மாதிரி இயற்கை சீற்றழிவு, அது. 3வது நம்ம ஏற்படுத்துறது. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஓகே, அதுக்கப்புறம் நம்ம முந்தி அடித்து ஒன்றுக்கு இடையில போய் நிற்கிற பாருங்க. உலகத்திலே மிகப்பெரிய இது டிராஃபிக் நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே நம்ம பண்ணுற தப்பு தான். அது இயற்கை சீற்றழிவுத்தால் ஏற்படுத்துறத அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். நம்ம கொஞ்சம் ஒழுங்காக லைனாக போகிறதா இருந்தால் அது நடந்திருக்கும். ஓகே, நடக்கட்டு, அது இயற்கை, அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் ஒதுங்கி கொஞ்சம் லைனாக பொறுமையாக நடந்துக்கிட்டே இருந்தாலே போதும் நண்பா. ஏகப்பட்டது. இப்போ பாருங்க, நம்ம ஒரு சைடு இருக்க வேண்டிய டிராஃபிக் அந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகி பாருங்க, அந்த பக்கம் போதிட்டு பாருங்க. கொஞ்சம் அப்படியே பொறுமையாக நவுண்டா போதும் நண்பா. சாதிக்கலாம் நிறையா, கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் நம்ம மைண்ட் செட்டை மாற்றி வச்சுட்டாங்க. அது யாரும், ஏன்னா சம்பாதிக்கணும், ஓடணும். கடைசியாக சம்பாதிச்சு ஃபைனை கட்டிகிட்டு இருக்கீங்க நண்பா. இதை மாதிரி போயிட்டு எங்கனாச்சும் மாட்டி ஃபைனை கட்டிகிட்டு இருக்கீங்க நண்பா. அப்புறம் அங்கே போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்ருக்கீங்க, நிம்மதியாக கூட சாப்பிடாம. ஓகே, பார்த்து பண்ணுங்க. ஒட்டுமை நண்பா, ஒட்டுமை. நம்மனாச்சும் சரி, ஓகே, நம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், ரைட்டு. அந்த பக்கம் ஒன்று அறியாதவனு ஆப்போசிட்டில் வண்டியை வர வச்சு அந்த பக்கமும் டிராஃபிக்கை பண்ணிக்கிட்டாங்க. சொல்கிறதுக்கு இல்லை. உலகத்திலே மிக கொடூரமான உயிரினம் எது அப்படின்னா, கேள்விப்பட்டிருக்கீங்க அதுக்கு. ஏன்னா நம்ம பண்ணுற சேட்டை எல்லாம் கவனிக்கும் போது, அந்த காலத்தில் வந்து அந்த படிப்பறிவு வந்து போய் கிடைக்கல நண்பா. அந்த காலத்தில் அவங்க பண்ணாங்கன்னு கூட ஏற்றுக்கலாம். இந்த காலத்தில் கிட்டத்தட்ட எல்லார்ட்டையும் மொபைல் வந்துட்டு நிறையா அந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போனாலே நம்மளுடைய அந்த இது கிடச்சிரும், நம்ம ஒழுங்காக போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது, தெரிஞ்சுக்கலாம். ஏனும் ஆனால் இன்னும் நம்ம இன்னும் டிராஃபிக் தான். இது முடியாது நண்பா, ரொம்ப நேரம் ஆகும். கிட்டத்தட்ட நான் ஒரு அதான் இப்போ ஒரு 2 இது அதுக்கு அடுத்து எடுக்கிற வீடியோ நண்பா. ஒரு 2.5 மணி நேரம் நின்றுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே போயிட்டே இருப்போம் நண்பா, ஸ்லோவாக.
வேலைக்கு போகிறவங்க நண்பா. வேலைக்கு போகலன்னா அது இந்த டிராஃபிக் அங்கே போய் சொன்னால் கூட அவங்க நீ இன்னும் 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்ப வேண்டியதுன்னு அப்படி தான் சொல்லுவாங்க ஒழிய உண்மையுமே யதார்த்தமாக இன்றைக்கி தான் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதில் வந்து ஆஃப் டே வந்து இவங்களுக்கு அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 1/2 நாள் வந்து இதாயிரும், கட் பண்ணிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட்டாக போனால் கூட 1/2 நாளை கட் பண்ணுவாங்க. ஓகே, கஷ்டம்தான் நண்பா. நண்பா காரணம் இதுதான். இப்பவும் நான் சொல்றேன் கேளுங்க, இந்த சிங்கிள் ரோட்லயே அழகா ஏகப்பட்ட வண்டி போயிருக்கலாம். இதுல வந்து 20-30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடலாம். இந்த வண்டி தான் டிராஃபிக்கு. இப்போ இந்த ரோட்ல இவ்வளவு இங்க பாருங்க நண்பா, இவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, ஏன் போக முடியாது ஸ்பீடான்னு நான் கேட்கறேன் நண்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். இந்த லைனை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தா இங்க ரோடு பாருங்களேன், அங்க முடிஞ்ச இடத்துல இருந்து இங்க ஒரு வண்டி கூட இல்லை பாருங்க. அப்ப நம்ம பண்றது தப்புங்கிறதே இன்னும் நமக்கு புரியல பாருங்க. இது எல்லாரும் சொல்லிட்டாங்க நண்பா, நான் ஒன்றும் புதுசாக சொல்லல, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஓகே பாருங்க, வேலைக்கு போகிறவங்கலாம் பாருங்க, அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோன்னா பறப்பாங்க. ஏன்னா அது டைமிங் நண்பா, பாவம். சரி ஓகே.